கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பவுலுடைய ஊழியம் நமக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு பட்டணமாக அவர் கடந்து சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை, சுவிசேஷத்தை அவர் அறிவித்து கொண்டே வருகின்றார். அப்படிதான் தெசலோனிக்கேயர் மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதற்கு பிறகு இந்த கடிதத்தை பவுல் எழுதும் பொழுது ஒரு அற்புதமான வார்த்தையை அவர் குறிப்பிடுகின்றார். அது என்ன? நாங்கள் வந்து உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய நற்செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். அப்பொழுது நீங்கள் எங்களால் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகளை, நீங்கள் ஒரு மனிதன் பேசுகின்ற வார்த்தை, இந்த ஊரிலிருந்து இந்த குறிப்பிட்ட மனிதர் வந்தார், அவர் தங்களுடைய அனுபவத்தை எங்களோடு பேசினார், அது நன்றாக இருந்தது கேட்பதற்கு என்று ஒரு மனிதர் பேசுகின்ற வார்த்தையைப் போல நீங்கள் அதை எண்ணாமல், நாங்கள் கிறிஸ்துவை முன்னிட்டு பிரசங்கிக்கும் பொழுது அதை நீங்கள் கடவுளுடைய வார்த்தையாகவே நீங்கள் என்ன செய்தீர்கள்? நம்பி ஏற்றுக்கொண்டீர்கள். அதை நினைத்து நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது மாத்திரமல்ல, அது உண்மையாகவே அது எங்கள் சொந்த வார்த்தை அல்ல, அது கடவுளுடைய வார்த்தை தான். கடவுள் சொல்லும்படி எங்களுக்கு பணித்ததான காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றோம். அந்த எங்களால் பிரசங்கிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, அது மெய்யாகவே கடவுளுடைய வார்த்தைகள். அந்த கடவுளுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளாக அந்த கடவுளுடைய வார்த்தை, எங்களால் பிரசங்கிக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தை பலனும் செய்கிறது. அப்படி என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது, பலனை கொண்டு வருகிறது. அதன் மூலமாய் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஒருவேளை நாங்கள் பிரசங்கிக்கின்ற அல்லது எங்களால், எங்களுடைய அறிவின் அடிப்படையில், எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற மனிதர்களுடைய வார்த்தையானால், அந்த வார்த்தை ஒருவேளை சொல்லப்படும் பொழுது அது கேட்பதற்கு இனிமையாக இருக்குமே தவிர அது எந்த விதமான மாற்றத்தையும் வாழ்க்கையில் கொண்டு வராது. ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்கின்ற வார்த்தை கடவுளுடைய வார்த்தை தான் என்பதை நீங்கள் விசுவாசித்தது நிமித்தமாக அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக பலவிதமான நன்மைகளை கொண்டு வருகிறது என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பிரசங்கிக்கப்படுகின்ற வார்த்தைகளானாலும் அல்லது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை நாம் வாசிக்கும் பொழுதும் அடிப்படையாக நமக்குள்ளாக 2 காரியங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, இது கடவுளுடைய வார்த்தை. நான் வாசிக்கின்ற இந்த வசனம் இருக்கிறதே, இது கடவுளுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை எழுதி நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்கின்ற அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இரண்டாவதாக, இது கடவுளுடைய வார்த்தையானபடியால் இந்த கடவுளுடைய வார்த்தையின் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுள்தான் எனக்கு இதை சொல்லி இருக்கின்றார். இன்னார் மூலமாக, ஒருவேளை பவுலின் மூலமாக, பேதுருவின் மூலமாக, இன்னும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அது அவருடைய வார்த்தை. அதை அப்படியே நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்பும் பொழுது, இப்பொழுது வாசித்த வசனத்தில் அந்த இறுதி பகுதி சொல்லுகிற வண்ணமாக, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக மாபெரும் மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை அது கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. காரணம், அது கர்த்தருடைய வார்த்தை என்ற ஒரே ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லவே இல்லை. அது மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையாக இருந்தாலும் கூட, அது கடவுளே இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார் என்பதை நாம் நம்பும் பொழுது, அந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் ஆசீர்வாதங்கள், மாபெரும் நன்மைகள் உண்டாகும். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை கடந்து வரும் பொழுதெல்லாம் அது கர்த்தருடைய வார்த்தை என்பதில் நீங்கள் முழு நிச்சயம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கடவுளுடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட கடவுள் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாம் அப்படியே விசுவாசிப்போம். அப்படி விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளாகவும் கிரியை செய்யும். நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறும் பொழுது அநேக நன்மைகள் இந்த வசனத்தின் மூலமாய் வரும். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அப்படியே பிடித்து கொள்ளுகின்றாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகவே போகாது. ஒருவேளை இன்றைக்கு மிக கடினமான ஒரு பாதையாக அது இருக்கலாம். அது ஒரு பயங்கரமான வேதனை, தத்தளிப்பும் தவிப்பும் கொந்தளிப்பும் நிறைந்த ஒன்றாக இருக்கலாம். ஏன் மரண தருவாய்க்கு கூட நாங்கள் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நமக்குள்ளாக பேலன்ஸ் செய்கின்ற வார்த்தையாக அது இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை மிஞ்சி இந்த உலகத்தில் வேறொன்றும் நடைபெற முடியாது. ஆகவே கடவுளுடைய வார்த்தையை இருதயத்திலே நாம் நிறுத்தி கொண்டு அந்த வார்த்தையை நாம் ஆழமாய் விசுவாசிப்போம். ஆம், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். யாரை குறித்து எழுதியிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தருடைய வார்த்தை அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினார். அப்படிதான் பவுல் தெசலோனிக்கே மக்களை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் இது ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்று நீங்கள் நினைக்காமல் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையாக நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். உண்மைதான், இது கர்த்தருடைய வார்த்தை தான். ஆகவே தான் நீங்கள் விசுவாசிக்கிறபடியினாலே அது உங்களுக்குள்ளாய் பேலன்ஸ் செய்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. ஆபிரகாம் போன்ற அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மகிமையான காரியங்களை கொண்டு வந்த இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையை நம்பினவர் ஒருபோதும் ஆண்டவரை கெட்டு போனதில்லை. ஆண்டவரை, ஆம் கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அந்த தெசலோனிக்கே மக்களைப் போலவே கர்த்தாவே, ஆண்டவரே, அது உம்முடைய வார்த்தைகள் என்பதை அப்படியே கர்த்தாவை ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அது பேலன்ஸ் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.